எங்க காலேஜ்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. உங்க கெரியர் கோல் என்னன்னு கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இத்தனைக்கும் என்னன்னா அவங்க வந்து கிளாஸ் டாப்பர். அப்ப இருந்த மெச்சூரிட்டியில எனக்கு அது புரியல, பட் இப்பதான் எனக்கு அது புரியுது. மோஸ்ட் ஆஃப் த மென் டோன்ட் நோ ஹவு டு ட்ரீட் அ விமன் ப்ராப்பர்லி. இனிஷியலா நம்ம ஒரு பொண்ணை பாக்குறோம், நான் 24 hours அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு அவங்க என்ன கேட்டாலும் பண்றது, இதெல்லாம் வந்து அந்த கேர்ளை வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷல்னு அவங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஆனா அவங்க லைஃப் பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் யூ டேக் தெம் ஃபார் கிராண்டட். உங்களுக்காக அவங்க சீக்கிரம் எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். உங்களுக்காக ரசிச்சு குக் பண்றது இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். எத்தனை வாட்டி நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்க உங்களுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் டேக்கன் ஃபார் கிராண்டட். இதெல்லாம் அவங்க பண்ணியும் நீங்க அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அப்பதான் உங்க ரிலேஷன்ஷிப்பே வீக் ஆகுது. உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்டும் குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க உங்களை லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, அவங்க உங்ககிட்ட இருந்து லவ்வை ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். தே டோன்ட் ஃபீல் லவ்டு. இப்போதான் எனக்கு புரியுது என் ஃப்ரெண்டு ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க அப்பா அவங்க அம்மாவை ரொம்ப அழகா வச்சு பார்த்துருப்பாரு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. அவங்களும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. உங்களோட குழந்தைங்களை நீங்க அப்படி இன்ஸ்பயர் பண்ணுவீங்களா?